ஹலோ ஆல். இன்னைக்கு ஜேஇ வித் ஏஜில ஃபர்ஸ்ட் டே என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, வெக்டர்ஸ்னா என்ன? அதாவது உங்களுக்கு பிசிக்ஸ் எடுத்த உடனே வந்து டைமென்ஷன்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகி, அந்த மோஷன் ஸ்ட்ரெய்ட் லைன்ற மாரி உங்களுக்கு டைரக்ட்டா போயிரும். ஆனா, இந்த வெக்டர்ஸ்ங்கிறத வந்து யாருமே அந்த இடத்துல சொல்லிக் குடுக்க முடியாது. ஏன்னா, டைம் இருக்காது உங்களுக்கு. அதனால தான் இந்த வெக்டர்ஸ வந்து நம்ம பிரிட்ஜ் கோர்ஸ்ல வந்து கொண்டு வந்துட்டோம். இந்த வெக்டர்ஸ்ங்கிறது ஒண்ணும் இல்ல. ஆல்மோஸ்ட் விச் இஸ் ரிலேட்டட் டூ வெக்டர் அல்ஜீப்ரா. வெக்டர் அல்ஜீப்ரால என்னென்ன படிப்பீங்களோ, மேத்ல இருக்கு இல்லையா? வெக்டர் அல்ஜீப்ரான்னு. அதுல இருக்கிற ஒரு சம்வாட் கான்செப்ட்ஸ் வந்து இதுல இருக்கு. அப்ப இந்த கான்செப்ட்ஸ நீங்க லேர்ன் பண்றது மூலியமா, அந்த கான்செப்ட்ஸ் எல்லாமே எங்க அப்ளை பண்ணுவோம் அப்படின்னா, மோஷன்ல ஸ்ட்ரெய்ட் லைன்ல இருந்து எல்லாத்துலயுமே அப்ளை பண்ண முடியும். அதாவது மெக்கானிக்ஸ்ல ஃபுல்லுமே வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வெக்டார்ஸ். கிரேட் 11 ஃபுல்லா உங்களுக்கு என்னதுதான் அப்படின்னா, மெக்கானிக்ஸ் தான் இருக்க போது. அப்ப இந்த ஒரு கான்செப்ட் உங்களுக்கு 14 சாப்டருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம, நீங்க ஜேஇஇ மாரியான ஒரு எக்ஸாம்ஸ் எழுதும்போது, அந்த இடத்துல நெறைய ப்ராப்ளம்ஸ் வந்து நீங்க வொர்க் அவுட் பண்ற மாரி இருக்கும். நியூமெரிக்கல்ஸ். அந்த நியூமெரிக்கல்ஸ் எல்லாமே எத பேஸ் பண்ணி வரும்னா, இந்த வெக்டார்ஸ பேஸ் பண்ணி தான் வரும். ரைட்? ஸோ, இன்னைக்கான கான்செப்ட் என்ன அப்படின்னா, வெக்டார்ஸ். நான் இத பத்தி ஒரு நல்ல இன்ட்ரோ குடுத்துட்டேன். என்ன வெக்டார்ஸ்னா என்ன? அதோட இதெல்லாம் என்னென்ன இருக்குன்னுலாம் சொல்லிட்டேன். ஓகே. ஸோ, இதுல இந்த வெக்டார்ஸ எப்படி நம்ம அ டிஃபரன்ஷியேட் இல்ல எப்படி நம்ம சொல்லலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லாருமே இருக்கிற ஒரு விஷயம் தான். அதாவது இப்ப நான் ஒரு விஷயம் உங்ககிட்ட கேட்கிறேன் அப்படின்னா, கேன் அ பாடி மூவ்? கண்டிப்பா மூவ் ஆகும். அண்ட் ஸ்டில் ஹேவ் 0 டிஸ்பிளேஸ்மென்ட் இது பாசிபிளா? ஒரு பாடி மூவ் ஆகுனாலும், அதுல 0 டிஸ்பிளேஸ்மென்ட் இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, முடியும். ஓகே. நீங்க 10த் வரைக்கும் படிச்ச பிசிக்ஸ்ல வந்து நீங்க டைரக்ஷன் எதுவுமே சொல்லாம படிச்சிருப்பீங்க. அதாவது வேல்யூ மட்டும் சொல்லி நீங்க படிச்சிருந்திருப்பீங்க. ஆனா, பிசிக்ஸ்ல அப்படி பண்ண முடியாது. பிசிக்ஸ்ல அடுத்து வர ஹையர் பிசிக்ஸ்ல எல்லாமே வந்து என்ன டைரக்ஷன்ல நீங்க வந்து அந்த ஃபோர்ஸ் குடுத்தீங்கன்னா, என்ன டைரக்ஷன்ல ஃபோர்ஸ் குடுக்குறீங்க? அதுதான் வந்து உங்களுக்கு வெக்டார். ரைட்? சோ, இங்க 0 டிஸ்பிளேஸ்மென்ட் இருக்க முடியுமா? பாடி மூவ் ஆனாலும் 0 டிஸ்பிளேஸ்மென்ட்க்கு இருக்க முடியுமா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா முடியும். இந்த கான்செப்ட் டிஸ்டன்ஸ், டிஸ்பிளேஸ்மென்ட் வந்து நீங்க கிரேட் 7த்ல இருந்து படிச்சிருந்திருக்கலாம். ஓகே. என்ன டிஸ்பிளேஸ்மென்ட்னா என்ன? டிஸ்டன்ஸ்னா என்ன? எக்ஸ்பிளைன் பண்றேன். அதாவது டிஸ்டன்ஸ்ங்கிறது எவ்வளவு தூரம் நீங்க டிராவல் பண்ணியிருக்கீங்கன்னு கண்டுபிடிச்சீங்கன்னா, அது டிஸ்டன்ஸ். டிஸ்பிளேஸ்மென்ட்ங்கிறது 2க்கும் நடுவுல இருக்கிற ஒரு ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் தான் வந்து டிஸ்பிளேஸ்மென்ட் நம்ம சொல்லலாம். ஓகே. அப்ப இது வந்து வெறும் வேல்யூ மட்டும் இருக்கும். டிஸ்டன்ஸ்ங்கிறது வெறும் வேல்யூ. 10 கிலோமீட்டர், 12 கிலோமீட்டர், 13 கிலோமீட்டர் அது மாரி வந்து டிஸ்டன்ஸ்ங்கிறது வெறும் வேல்யூ மட்டும் வரும் உங்களுக்கு. டிஸ்பிளேஸ்மென்ட்ங்கிறது நீங்க 10 கிலோமீட்டர் ஈஸ்ட், 10 கிலோமீட்டர் வெஸ்ட் அது மாரி வந்து டிஸ்பிளேஸ்மென்ட்ங்கிறது வேல்யூ பிளஸ் டைரக்ஷன் வரும். நான் உங்களுக்கு என்னன்னு சொல்றேன். அத டீட்டெயில்டா வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே. இப்ப இதெல்லாம் நீங்க ஆல்ரெடி படிச்சிருந்தது தான். இங்க இருந்து ஒருத்தர் ஸ்டார்ட் பண்றாரு அப்படின்னா, ஜஸ்ட் போயிட்டு ரிட்டர்ன் இதே இடத்துக்கு வந்தாரு அப்படின்னா, டிஸ்டன்ஸ் இருக்கும். ஆனா, டிஸ்பிளேஸ்மென்ட் அங்க என்ன வரும் அப்படின்னா, 0ன்னு வந்துரும். ரைட்? அப்ப இதுலருந்து எனக்கு என்ன தெரியுது அப்படின்னா, டிஸ்டன்ஸ்க்கு வந்து ஏதோ ஒரு வேல்யூ இருக்கலாம். ஆனா, டிஸ்பிளேஸ்மென்ட் வந்து சில இடத்துல வந்து 0 எல்லா இடத்துலயும் 0 வராது. ஸ்டார்ட்டிங் பாயிண்ட்டும், எண்டிங் பாயிண்ட்டும் எப்பல்லாம் சேமா இருக்கோ, அப்பல்லாம் டிஸ்பிளேஸ்மென்ட்டோட வேல்யூ வந்து 0ன்னு வந்துரும். ரைட்? நான் அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஒவ்வொன்னா வந்து உங்களுக்கு நான் போக, போக எது எது எப்படி எப்படி இருக்குன்றத எக்ஸ்பிளைன் பண்றேன். நெக்ஸ்ட் இதுல இருந்து நெறைய கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு கன்ஃப்யூஸ் ஆகுற ஒரு விஷயம். ஓகே. என்ன அப்படின்னா 2மே வந்து சேம்ன்னு சொல்றது தான். ஓகே. நான் நெறைய ஸ்டூடண்ட்ஸ்ட்ட வந்து கேட்டிருக்கேன். இது 2ம் எப்படி வந்து சேமா? இல்ல டிஃபரண்டா? ஃபர்ஸ்ட் கிளாஸே நான் அதான் கேட்பேன். டிஸ்டன்ஸ்னா என்னப்பா? டிஸ்பிளேஸ்மென்ட்னா என்னப்பா? 2ம் சேமா? இல்ல 2 டிஃபரண்டான்னு? முக்காவாசி பேர் என்கிட்ட சொல்ற ஆன்ஸர் என்னன்னு கேட்டீங்கன்னா, 2மே வந்து சேம்ன்னு சொல்றது தான். ஆக்சுவலா தப்பு. டிஸ்டன்ஸ்ங்கிறது எவ்வளவு தூரம் நீங்க டிராவல் பண்ணியிருக்கீங்க. டிஸ்பிளேஸ்மென்ட்ங்கிறது அது 2க்கு நடுவுல இருக்கிற ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ். இப்ப எனக்கு இங்க தெரியுது இல்லையா? நான் என்னோட டிராவல் பண்ணது வந்து நான் ஜஸ்ட் இது மாரி வளைஞ்சு நான் இங்க போயிருக்கேன். இதுக்கு 2க்கும் நடுவுல நான் ஒரு பாத் வந்து ஸ்ட்ரெய்ட்டா எடுத்தேன் அப்படின்னா, இந்த ஸ்டார்ட்டிங்ல இருந்து
எண்டிங்க்கு நான் வந்து ஒரு ஸ்ட்ரெயிட்டா ஒரு பாத் எடுத்தேன் அப்படின்னா, அதுக்கு பேரு டிஸ்பிளேஸ்மென்ட். இந்த அளவுக்கு நான் வந்து இப்படி வளைஞ்சு, 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 வளைஞ்சு போறதையும் நான் கால்குலேட் பண்ணேன்னா, அதுக்கு பேரு டிஸ்பிளேஸ்மென்ட். டிஸ்டன்ஸ். அப்ப டிஸ்டன்ஸ்ங்கிறது வந்து இட்ஸ் அன் ஆக்சுவல் பாத் வேர் யூ ஆர் டிராவலிங். நீங்க எவ்வளவு தூரம் டிராவல் பண்ணியிருக்கீங்க, அது டிஸ்டன்ஸ். ஆனா, நமக்கு ஸ்டார்ட்டிங்ல இருந்து எண்டிங் பாயிண்ட் வரைக்கும் இருக்கிற ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் தான் என்னது? டிஸ்பிளேஸ்மென்ட். இதுக்கு நான் ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன். ஸ்கூல்ல பிரேக் விட்டாங்க அப்படின்னா, நீங்க ரெஸ்ட் ரூம் போவீங்க இல்லையா? அது எப்படி போவீங்க? எடுத்தோனே டைரக்ட்டா போயிருவீங்க. ஆனா ரிட்டர்ன் வரும்போது என்ன பண்ணுவீங்க? அங்கிருந்து கேன்டீன் போறது, கேன்டீன்ல தண்ணி குடிச்சிட்டு யாராவது பக்கத்து கிளாஸ்ல போய் பேசிட்டு, அதுக்கப்புறம் வரீங்க இல்லையா? அப்ப டைரக்ட்டா வந்தா சீக்கிரம் வந்துரலாம். அது மட்டும் இல்லாம டிஸ்டன்ஸ் கம்மி. ஆனா இதுவே நீங்க வந்து அங்கிருந்து கேன்டீன்ல இருந்து அ தண்ணி குடிச்சதுல இருந்து யார்ட்டயாவது பேசிட்டு இப்படி வரீங்கன்னா, எவ்வளவு தூரம் நீங்க டிராவல் பண்ணியிருக்கீங்கன்னு கால்குலேட் பண்ணா, அது டிஸ்டன்ஸ். ஆனா, எடுத்த உடனே நீங்க அந்த 2க்கு நடுவுல கம்மியான ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா? அது வந்து டிஸ்பிளேஸ்மென்ட். இதான் ஜஸ்ட் ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்காக நான் சொன்னேன். ரைட்? சோ இதுல இருந்து டிஸ்பிளேஸ்மென்ட்ங்கிறது வந்து எனக்கு எப்பல்லாம் ஸ்டார்ட்டிங்கும், எண்டிங் பாயிண்ட்டும் 0வா இருக்கோ, அப்ப டிஸ்பிளேஸ்மென்ட்டோட வேல்யூ வந்து எப்போ 0ன்னு வந்துரும். புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் இதுல இருந்து என்ன நம்ம கான்செப்ட் சொல்ல வரோம்? வெக்டார்னா என்ன சார்? இதுல இருந்து எப்படி சார் நம்ம சொல்ல வரோம்? அப்படின்னா, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த கான்செப்ட்ல இருந்து நம்ம வெக்டார் வரும். வெக்டார்னா என்ன? டைரக்ஷன நம்ம சொல்றது. எப்படி டைரக்ஷன சொல்றது அப்படின்னா, அதுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். எக்ஸ், ஒய், இசட். ஓகே. இந்த 3 டெர்ம் மட்டும் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். அதுக்கு அடுத்து ஐ, ஜே, கே. ஓகே. ஐ, ஜே, கே. இது ஐ எங்க யூஸ் பண்றோம், ஜே எங்க யூஸ் பண்றோம், கே எங்க யூஸ் பண்றோம்னு சொல்றேன். இப்ப நீங்க கிராஃப் வரைஞ்சிருப்பீங்க. இந்த பக்கம் போனா எக்ஸ் ஆக்சிஸ், இது மைனஸ் எக்ஸ் ஆக்சிஸ். நான் உங்களுக்கு இப்ப ஸ்கிரீன்ல பார்க்கும்போது உங்களுக்கு கரெக்ட்டா தெரியும். ரைட்? எக்ஸ் மைனஸ் எக்ஸ், ஒய் மைனஸ் ஒய், ஜெட் மைனஸ் ஜெட். ரைட்? அப்ப இந்த கிராஃப்ல வரது எனக்கும் எக்ஸ்ங்கிறது ஐ. எக்ஸ் which is equal to ஐ. ஓகே. அதே மாரி ஒய் which is equal to ஜே. இசட் is equal to கே. நம்ம வந்து வெக்டார்ல எக்ஸ்ங்கிறத வந்து ஐன்னு வச்சுக்குவோம். ஒய்ங்கிறத ஜேன்னு வச்சுக்குவோம். ஜெட்ங்கிறது கேன்னு வச்சுக்குவோம். அப்ப எக்ஸ்க்கு பதிலா ஐ வச்சுட்டேன் அப்படின்னா, இந்த டைரக்ஷன் அப்படின்னா எனக்கு ஐ டைரக்ஷன். அப்ப நான் ஒரு வேல்யூ போட்டு இப்ப ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். 50 கிலோமீட்டர் ஐ வெக்டார்ன்னு போட்டேன் அப்படின்னா, 50 கிலோமீட்டர் ஐ வெக்டார். இது வந்து நம்ம சிம்பல், வெக்டாரோட சிம்பல். மேல வந்து டைரக்ஷன் போறதுன்னு பேரு. ரைட்? அப்ப 50 ஐனா இந்த சைடு 50 அதான் மீனிங். ஓகே. ஏன்னா ஐங்கிறது எக்ஸ். அப்ப இந்த டைரக்ஷன்ல 50ன்னு அர்த்தம். இப்ப இன்னொன்னு கேட்கிறேன். -50 ஐ வெக்டார் அப்படின்னா, -50 ஐ வெக்டார்ன்னா, இந்த இடத்துல இதுக்கு இந்த சைடு 50 அப்படின்னு அர்த்தம். அப்ப இந்த இடத்துல மைனஸ்ங்கிறது வேல்யூ டினோட் பண்ணல. -50 கிடையாது. வேல்யூ சேம் தான். ஆனா என்ன டிஃபரெண்ட்? டைரக்ஷன் மாறுது. இன்னும் டைரக்ஷன் மாத்தணும். மைனஸ்ங்கிறதுனால நீங்க வந்து மைனஸ்ல போயிறக்கூடாது. புரிஞ்சுதா? ஏன்னா, டிஸ்டன்ஸ் வந்து எப்ப நெகட்டிவ்ல போகும் உங்களுக்கு? நான் நடந்து இங்கிருந்து அங்க போயிட்டேன் அப்படின்னா, டிஸ்டன்ஸ் பாசிட்டிவ்ல வந்துரும். 0 கூட இருக்கும். நான் நகரலன்னா, டிஸ்டன்ஸ் 0 வந்துரும். டிஸ்டன்ஸ் எப்படி நெகட்டிவ்ல போகும் உங்களுக்கு? நோ சான்ஸ். ரைட். ஆனா அப்படி நெகட்டிவ்ல டிஸ்டன்ஸ் சரி அப்படி நெகட்டிவ்ல டிஸ்பிளேஸ்மென்ட் வந்து நெகட்டிவ்ல போச்சு அப்படின்னா, இப்ப நான் இங்க இருந்து அவ்வளவு தூரம் நகர்ந்திருக்கேன். 50 மீட்டர் நகர்ந்திருக்கேன் அப்படின்னா, 50 ஐ வெக்டார். நான் ரிட்டர்ன் வரும்போது உங்களுக்கு மைனஸ்ல வந்துச்சு அப்படின்னா 50 ஜே வெக்டார் அப்படின்னா, சரி 50 ஐ வெக்டார் அப்படின்னா, -50 ஐ வெக்டார்னா, நான் ஆப்போசிட் டைரக்ஷன்ல வரேன்னு அர்த்தம். அதான் மீனிங் அதுக்கு. ஓகே. அப்ப வெக்டார்ங்கிறது மென்ஷன் தி டைரக்ஷன். மைனஸ்ங்கிறது நாட் அபௌட் தி வேல்யூ. வேல்யூ கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. மைனஸ்ங்கிறது வேல்யூ கிடையாது. மைனஸ்ங்கிறது டைரக்ஷன். நான் ரிட்டர்ன் வரேன்னு அர்த்தம். ஆப்போசிட்ல வரேன்னு அர்த்தம். ஆப்போசிட் தான் இங்க மைனஸ். பிசிக்ஸ்ல நீங்க இந்த கிரேட் 11ல மைனஸ்ன்னு வந்தா முக்காவாசி வந்து இட்ஸ் நாட் அபௌட் த வேல்யூ. இது வந்து ஒரு டைரக்ஷன். நீங்க வந்து வேல்யூன்னு நினைச்சுக்க கூடாது. ரைட்? இதுல இருந்து உங்களுக்கு அடுத்தது என்ன போறேன் அப்படின்னா, ஸ்கேலார்னா என்ன? வெக்டார்னா என்ன? இதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். வெக்டார்ல
நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்குற ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னா, ஸ்கேலார்னா என்ன? வெக்டார்னா என்ன? ஸ்கேலார் அப்படின்னா வெறும் டைரக்ஷன் மட்டும் இருக்கும். இங்க குடுத்திருக்கோம் இல்லையா? ஸ்கேலார் விச் ஹாஸ் மேக்னிட்யூட். மேக்னிட்யூட்ங்கிறது சரி வேல்யூ மட்டும் தான் இருக்கும். ஓகே. இந்த இடத்துல டைரக்ஷன் எதுவுமே நம்ம சொல்ல மாட்டோம். அப்புறம் டைரக்ஷன் சொல்ல மாட்டோம்னா அது ஸ்கேலார் தான். ரைட்? அது நான் சொல்லிட்டேன். ஸ்கேலார் which is a physical quantity that has magnitude only, no direction. வெக்டாருக்கு மட்டும் தான் டைரக்ஷன் இருக்கும். ஓகே. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நான் இப்ப வந்து இந்த இடத்துல டெம்பரேச்சர் என்னப்பான்னு கேட்டேன்னா, நீங்க என்ன சொல்லுவீங்க? 50 டிகிரி செல்சியஸ், 60 டிகிரி செல்சியஸ், 35 டிகிரி செல்சியஸ், 20 டிகிரி செல்சியஸ் சொல்லுவீங்க. டைரக்ஷன் ஏதாவது சொல்லுவீங்களா? இந்த டைரக்ஷன்ல 50 டிகிரி, இந்த டைரக்ஷன்ல 30 டிகிரின்னு ஏதாவது சொல்லுவீங்களா? நோ. அப்ப எனக்கு டைரக்ஷன் மட்டும் சரி எனக்கு வேல்யூ மட்டும் நான் சொல்றேன். the room temperature is 25 டிகிரி செல்சியஸ். அவ்வளவுதான். அங்க டைரக்ஷனே வரலையே. டைரக்ஷன் தேவையில்லையே அந்த இடத்துல. அப்ப இதனால தான் வந்து இது ஸ்கேலார் குவான்டிட்டி. இந்த ஸ்கேலார் குவான்டிட்டில என்னென்னலாம் வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மாஸ் இஸ் a scalar quantity. டைம் இஸ் a scalar quantity. ஸ்பீடு நம்ம இப்ப டிஸ்கஸ் பண்ண ஸ்பீடுங்கிறது டிஸ்டன்ஸ் பை டைம். டிஸ்டன்ஸ்ங்கிறது ஸ்கேலார் இல்லையா? அதனால ஸ்பீடு ஸ்கேலார் குவான்டிட்டி. நெக்ஸ்ட் டெம்பரேச்சர் ஸ்கேலார் குவான்டிட்டி. டிஸ்டன்ஸ் ஸ்கேலார் குவான்டிட்டி. எனர்ஜி ஸ்கேலார் குவான்டிட்டி. வொர்க் ஸ்கேலார் குவான்டிட்டி. வால்யூம் ஸ்கேலார். இது எதுக்குமே வந்து உங்களுக்கு டைரக்ஷன் கிடையாது. இதுக்கு வந்து நம்ம டிரைவ்டு குவான்டிட்டின்னு கூட நம்ம சொல்லலாம். இந்த மாஸ், டைம், லென்த் இதெல்லாமே வந்து சாரி நாட் டிரைவ்டு குவான்டிட்டி. இது வந்து ஃபண்டமெண்டல் குவான்டிட்டின்னு பேரு. மாஸ், டைம், லென்த் இதுக்கெல்லாம் பேர் வந்து ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி, அதாவது அடிப்படை. டிரைவ்டு குவான்டிட்டிங்கிறது வந்து எதிலயாவது ஒண்ணு இருந்து எடுத்துட்டு போறது. இப்ப மாஸ் இருக்கு. மாஸ் கூட இன்னொன்னு வச்சு சேர்த்தீங்க அப்படின்னா அது வந்து டிரைவ்டு குவான்டிட்டி. ஆனா உங்களுக்கு வெறும் மாஸ் மட்டும் இருந்ததுன்னா அது ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி, அடிப்படை. அது மாஸ்ங்கிறது அடிப்படை. அதுக்கு நோ டைரக்ஷன். டைம்ங்கிறது அடிப்படை. எனக்கு இந்த டைரக்ஷன்ல 1 மணி நேரம் ஆகுது, இந்த டைரக்ஷன்ல 2 மணி நேரம் ஆகுதுன்னு நம்ம வந்து யாரும் சொல்ல மாட்டோம். இப்ப என்ன டைம் அவ்வளவுதான். புரிஞ்சுதா? அப்ப முக்காவாசியான ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ்க்கு எனக்கு ஸ்கேலார் தான் இருக்கும், வெக்டார் வராது. முக்காவாசியான டிரைவ்டு குவான்டிட்டிக்கு எனக்கு வெக்டார் தான் வரும். அது எப்படி சார் வந்து நம்ம கண்டுபிடிக்கிறதுன்றத மேத்தமேட்டிக்கலா நான் உங்களுக்கு வந்து சால்வ் பண்ணி காட்டுறேன். ஓகே. இத வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது எல்லாமே வந்து ஸ்கேலார் குவான்டிட்டி. நிறைய பேர் வந்து மிஸ்டேக் பண்ணிடுவாங்க. ஸ்பீடு வந்து வெக்டார் குவான்டிட்டியும், டிஸ்டன்ஸ் வெக்டார் குவான்டிட்டியும் போட்டுருவாங்க. தப்பு. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இது 2மே வந்து ஸ்கேலார் குவான்டிட்டி. நெக்ஸ்ட் இதுல இருந்து வெக்டார்னா என்ன? கொஞ்சம் லேட் ரெஸ்பான்ஸ். சாரி ஃபார் தட். ஓகே. இதுல வெக்டார்னா என்ன? நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். வெக்டாருக்கு வேல்யூவும் இருக்கும், டைரக்ஷனும் இருக்கும். ரைட்? அப்ப 2மே சேர்ந்து இருந்தா தான் அது வந்து வெக்டார் குவான்டிட்டி. இங்க நான் சொல்லிட்டேன். மேக்னிட்யூட் பிளஸ் டைரக்ஷன். மேக்னிட்யூட் பிளஸ் டைரக்ஷன். ஓகே. அத நம்ம வந்து இது எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா? 50 I வெக்டார். நான் சொல்றேன்ல 50 I வெக்டார்ங்கிறது இது வந்து வெக்டார். நீங்க இப்படி தான் மென்ஷன் பண்ணுவீங்க. ஓகே. 50 I வெக்டார்ங்கிறது வந்து 50ங்கிறது வேல்யூ, ஐங்கிறது டைரக்ஷன். இது 2 சேர்ந்தா இட் இஸ் அன் வெக்டார் குவான்டிட்டி. ஓகே. இந்த வெக்டார் குவான்டிட்டிக்கு என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னா, வெலாசிட்டி. வெலாசிட்டி இருக்கும். ஃபோர்ஸ். ஃபோர்ஸ்ங்கிறது வெக்டார் குவான்டிட்டி. இதெல்லாம் பாருங்க டிரைவ்டு குவான்டிட்டில வரும். டிரைவ்டுனா வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு டிஸ்பிளேஸ்மென்ட் பை டைம். ஓகே. டிஸ்பிளேஸ்மென்ட் பை டைம். டிரைவ்டு குவான்டிட்டி. ஃபோர்ஸ்ங்கிறது மாஸ் இன்டு ஆக்ஸலரேஷன். வெக்டார் குவான்டிட்டி. ஆக்ஸலரேஷன்ங்கிறது வெலாசிட்டி பை டைம். அப்ப இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து உங்களுக்கு எதுலயாவது இருந்து எடுத்து டிரைவ் பண்ணிட்டு வர்றது. அதனால இது டிரைவ்டு குவான்டிட்டி. டிரைவ் குவான்டிட்டி முக்காவாசி எப்படி வரும்னா வெக்டார்ல வரும். முக்காவாசி. எல்லாத்தையும் நான் சொல்லல. ஓகே. அப்ப இதெல்லாம் எடுத்து ஒரு எக்ஸாம்பிள் இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வெலாசிட்டி, ஃபோர்ஸ், ஆக்ஸலரேஷன், டிஸ்பிளேஸ்மென்ட், மொமெண்டம், எலக்ட்ரிக் ஃபீல்ட். இது வந்து நீங்க கிரேட் 12ல படிப்பீங்க. எலக்ட்ரிக் ஃபீல்டு, மேக்னெட்டிக் ஃபீல்டு, இந்த பொசிஷன் வெக்டர் எல்லாமே வந்து உங்களுக்கு வெக்டார் குவான்டிட்டில வரும். ரைட்? இது 2 மட்டும் நீங்க கிரேட் 12ல படிப்பீங்க. இது எல்லாமே வந்து நம்ம கிரேட் 11லயே படிப்போம். ஓகே.
அப்ப வெக்டார் குவாண்டிட்டி which mention the direction, only the direction plus the value of that. ஓகே, டைரக்ஷனும் கூட வேல்யூ சேர்த்து சொன்னீங்கன்னா அது வந்து வெக்டார் குவாண்டிட்டி. ஓகே, நான் அதனாலதான் இம்பார்ட்டன்ட் கீ பாயிண்ட்ஸ் கொடுத்திருக்கேன். வெக்டார் குவாண்டிட்டிக்கு மேக்னிடியூட் டைரக்ஷன் இருக்கும். ரெண்டாவது ரெப்ரசன்டட் பை ஏரோ, அதாவது எப்படி இருக்கும் அப்படின்னா ஐ வெக்டார் மேல வந்து ஏரோ மார்க் போடணும். இப்ப ஐ வெக்டார் வெக்டார் குவாண்டிட்டிக்கு. இப்ப இந்த ஃபோர்ஸ் வெலாசிட்டி வருது அப்படின்னா வி வெக்டார். ஓகே, வி வெக்டார். ஃபோர்ஸ்னா எஃப் வெக்டார், எஃப் போட்டு மேல ஏரோ மார்க். இதே ஆக்சலரேஷன்னா ஏ வெக்டார். புரிஞ்சுதா? அப்ப எல்லாத்துக்குமே வந்து எனக்கு மேல ஏரோ மார்க் போடணும். இது மாதிரி வந்து எனக்கு ஏரோ மார்க் போட்டாதான் அது ப்ராப்பரான வே. ஓகே, லென்த் ஆஃப் ஏரோ மார்க் ஷோஸ் த மேக்னிடியூட், அதாவது எவ்வளவு வேல்யூ இருக்கு அந்த லென்த். ரைட், இதுதான் உங்களுக்கு இது. ஓகே, இது வந்து நான் உங்களுக்கு அப்புறம் இதுக்கப்புறம் வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன் எப்படி போடணும், எப்படி இது பண்றதுன்றத. நெக்ஸ்ட், ஏரோ மார்க் பாயிண்ட் த டைரக்ஷன். என்ன டைரக்ஷன்ல உங்களுக்கு இருக்குதான் உங்களுக்கு ப்ராப்பரான எக்ஸாம்பிள் இதுதான். ரைட், அதுக்கப்புறம் டூ வெக்டார்ஸ் ஆர் ஈக்குவல் ஒன்லி இஃப் தேர் மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் ஆர் சேம். ரெண்டுமே சேமா இருந்துச்சு அப்படின்னா ரெண்டு வெக்டார் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ஈக்குவலா இருக்கும். இப்ப மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன். ரைட், அப்ப நான் உங்களுக்கு என்ன எக்ஸ்பிளைன் பண்ணேன், வெக்டார்னா என்ன, ஸ்கேலர்னா என்னன்னு சொல்லிட்டேன். ஓகே, இது ரெண்டுக்கு நடுவில் இருக்கிற டிஃபரன்ஸ் நீங்க என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா ஸ்கேலாருக்கும் சரி வெக்டாருக்கும் சரி என்ன டிஃபரன்ஸ்னு கேட்டீங்க அப்படின்னா, அதாவது டெஃபினேஷன் நமக்கு தெரியும். ஸ்கேலார் which has the only magnitude, vector which has both magnitude and direction. அப்புறம் இதுல என்னென்ன இருக்கும், அதையும் தான் மேக்னிடியூட் மட்டும்தான் இருக்கும். இதுல மேக்னிடியூட் பிளஸ் டைரக்ஷன் ரெண்டுமே சேர்ந்து இருக்கும் வெக்டார்ல. அப்புறம் இதுல டைரக்ஷன் இம்பார்ட்டனா, எப்ப ஸ்கேலார்ல டைரக்ஷன் இம்பார்ட்டனா தேவையே கிடையாது, எனக்கு வேல்யூ மட்டும் இருந்தா போதும். 25 டிகிரி செல்சியஸ் இல்ல மணி 10:30 11:30 12:30 இது மாதிரி வந்து எனக்கு வேல்யூ மட்டும் இருந்தா போதும், டைரக்ஷன் தேவை கிடையாது. ஆனா வெக்டாரை பொறுத்த வரைக்கும் டைரக்ஷன் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இதுக்கு நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். நான் இப்போ வந்து இங்க இருந்து ஒரு ஆப்ஜெக்ட் அந்த பக்கம் நகர்த்தணும், இங்க இருந்து நான் அந்த பக்கம் நகர்த்தணும். ஆனா நான் நகர்த்துற டைரக்ஷன் இப்படி திரும்பி நகர்த்தினா நான் நினைச்ச இடத்துக்கு போகுமா? நோ சான்ஸ். அப்ப இந்த இடத்துல எனக்கு டைரக்ஷன் நான் எந்த பக்கம் தள்ளுறேன், எந்த பக்கம் ஃபோர்ஸ் கொடுக்குறேன்றது இம்பார்ட்டன்ட். அதான் வெக்டார். நெக்ஸ்ட், இதை வந்து வெறும் நம்பரால நம்ம ரெப்ரசென்ட் பண்ணிடலாம். 25 30 40 25 டிகிரி செல்சியஸ் 30 டிகிரி செல்சியஸ் 1.5 மணி நேரம் 2.5 மணி நேரம் 3.5 மணி நேரம் இது மாதிரி வந்து வெறும் வேல்யூ மட்டும் நம்ம போயிடலாம். ஆனா இங்க எனக்கு அந்த ஏரோ மார்க் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். நான் ஆல்ரெடி இதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஐ வெக்டார், ஜே வெக்டார், கே வெக்டார், எஃப் வெக்டார், ஏ வெக்டார் இது மாதிரி வந்து மேல நீங்க வெக்டாரையும் போடணும். ரைட், இதுக்கான எக்ஸாம்பிள் நான் சொல்லிட்டேன். மாஸ், டைம், ஸ்பீடு, டிஸ்டன்ஸ், எனர்ஜி இது எல்லாமே சொல்லிட்டேன். இதுக்கு வந்து உங்களுக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட், வெலாசிட்டி இது எல்லாமே நான் சொல்லிட்டேன். ஓகே, இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஸ்கேலார்னா என்ன, வெக்டார்னா என்னன்னு சொல்லியாச்சு. இப்ப இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள், ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் என்னன்னா, நான் உங்க வயசு கேட்கறேன் அப்படின்னா 17 வயசு 18 வயசு 20 வயசுன்னு சொல்றீங்க இல்லையா, அது வந்து ஸ்கேலார். வெக்டார்ங்கிறது நான் வந்து 5 கிலோமீட்டர் போயிருக்கேன், இந்த டைரக்ஷன்ல போனேன், ஈஸ்ட்ல போனேன், என் ஸ்கூலுக்கு போனேன். அப்ப வேல்யூ கூட டைரக்ஷன் சேர்த்து சொல்லும் போது உங்களுக்கு வெக்டார். ஓகே, நிறைய பேர் மிஸ்டேக் பண்ற இது, அதனால இது நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது மட்டும்தான் நீங்க வெக்டாரா கேட்டீங்கன்னா இன்னும் நிறைய இருக்கு. நான் வந்து வெறும் பேசிக்ஸ் மட்டும் சொல்லுங்க. நீங்க வெக்டார் அல்ஜிப்ரால எவ்வளவோ படிப்பீங்க, நம்ம அவ்வளவுலாம் படிக்க போறது கிடையாது. இங்க தேவையான, அதாவது கிரேடு 11 and 12க்கு தேவையான ஒரு பேசிக்ஸை மட்டும்தான் இந்த பிரிட்ஜ் கோர்ஸ்ல நம்ம பார்க்க போறோம், எல்லாமே கிடையாது. ரைட், நெக்ஸ்ட் இதுல வந்து ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். இதெல்லாம் எதாவது வெக்டார் எதாவது ஸ்கேலார் வரும், அதாவது வெண்டு ஸ்பீட் டுவார்ட்ஸ் ஈஸ்ட், அதாவது ஸ்பீடு பிளஸ் டைரக்ஷன், ஸ்பீடு பிளஸ் டைரக்ஷன் இது வந்து என்னன்னா வெலாசிட்டின்னு பேரு. ஸ்பீடு கூட சேர்த்து டைரக்ஷன் சொன்னீங்கன்னா வெலாசிட்டி. அப்ப வெலாசிட்டி வந்து வெக்டார் குவாண்டிட்டி. ஓகே, ஏன்னா இதுக்கு வந்து ரெண்டுமே இருக்கு, மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன். இப்போ இங்க டெம்பரேச்சர்னு சொன்னோம்னா அது வந்து ஸ்கேலார் குவாண்டிட்டி. நெக்ஸ்ட் ஃபோர்ஸ் அப்ளைடு. ஓகே, ஃபோர்ஸ்னால உங்களுக்கு வெக்டார் குவாண்டிட்டி, என்ன டைரக்ஷன்ல ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுது, கீழ இருந்து மேல நான் ஃபோர்ஸ் கொடுக்குறேன், அப்ப வெக்டார் மேக்னிடியூட் பிளஸ் டைரக்ஷன் இருக்கு, அதனால வெக்டார் குவாண்டிட்டி. நெக்ஸ்ட், நான் என் பைக்ல 20 கிலோமீட்டர் போறேன்ப்பான்னு சொன்னா அது ஸ்கேலார் குவாண்டிட்டி. என் பைக்ல என் ஸ்கூலுக்கு
நான் 20 கிலோமீட்டர் போறேன்னு சொன்னேன்னா அது வெக்டார் குவாண்டிட்டி. 2க்கு வித்தியாசம் தெரியுதான்னு உங்களுக்கு தெரியல. அதாவது 20 கிலோமீட்டர் நான் போறேன்னு சொன்னா அது ஸ்கேலார், ஏன்னா வேல்யூ. 20 கிலோமீட்டர் வேகத்துல என் ஸ்கூலுக்கு போறேன்னு நான் சொன்னேன்னா அது வெக்டார். 2க்கு வித்தியாசம் இருக்கு. என் ஸ்கூலுக்கு போறேன்றது டைரக்ஷன். அப்படி டைரக்ஷன் சேர்த்து சொன்னீங்கன்னா அது வெலாசிட்டி, அது வந்து வெக்டார் குவாண்டிட்டி. இது வந்து ஸ்பீடு. ஸ்பீடுனா ஸ்கேலார் குவாண்டிட்டி. நெக்ஸ்ட் ஆக்சலரேஷன் டவுன்வர்ட்ஸ், அது கீழே. ஆக்சலரேஷன்னா உங்களுக்கு வெக்டார் குவாண்டிட்டி, ஏன்னா கீழங்கிறது டவுன். ஓகே, மேக்னிடியூட் பிளஸ் டைரக்ஷன். ரைட். இப்போ உங்களுக்கு கிளியர் கட்டா புரிஞ்சிருக்கும் எது ஸ்கேலார் குவாண்டிட்டி, எது வெக்டார் குவாண்டிட்டின்னு. டைரக்ஷனோட சேர்த்து சொன்னீங்கன்னா வெக்டார், சேர்க்காம சொன்னீங்கன்னா ஸ்கேலார். ரைட். நெக்ஸ்ட் த லாஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரியல் லைஃப் அப்ளிகேஷன்ல இதெல்லாம் எங்க யூஸ் பண்றோம் அப்படின்னா, ஸ்போர்ட்ஸ்ல பால் கிக்டு வித் அன் ஸ்பீட் அண்ட் டைரக்ஷன் இஸ் அன் வெக்டார் குவாண்டிட்டி. ஓகே, இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸ். ஓகே, நேவிகேஷன்ல இஃப் யூ ஃபைண்ட் த டைரக்ஷன் பிளஸ் டிஸ்டன்ஸ், ஓகே, இது வந்து உங்களுக்கு வெக்டார் குவாண்டிட்டில வரும். நெக்ஸ்ட் இன்ஜினியரிங்ல யூஸ் பண்றோம் நம்ம. இன்ஜினியரிங்ல என்ன டைரக்ஷன்ல லோடு கொடுத்தா மேல போகும், எவ்வளவு ஃபோர்ஸ் கொடுத்தா மேல போகும் அப்படின்னு நம்ம சொல்றது இது வந்து வெக்டார் குவாண்டிட்டி. ஓகே, வெதர்ல ஸ்பீடு பிளஸ் டைரக்ஷன் சேர்த்து சொன்னா வெலாசிட்டி, அது வெக்டார் குவாண்டிட்டி. ஓகே, ஸ்பேஸ்ல போகும்போது என்ன ஆர்பிட்ல, என்ன டைமிங்ல, எவ்வளவு ஸ்பீட்ல, எவ்வளவு டைரக்ஷன் போனா கரெக்டா இருக்கும்னு சொன்னீங்கன்னா அது வெக்டார் குவாண்டிட்டி. ஸோ இதெல்லாமே பேசிக்ஸ். எங்க யூஸ் பண்றோம்? ஸ்போர்ட்ஸ்ல இருக்கு, நேவிகேஷன்ல இருக்கு, இன்ஜினியரிங்ல இருக்கு, வெதர்ல இருக்கு, ஸ்பேஸ்ல இருக்கு. எல்லா இடத்துலயுமே உங்களுக்கு வெக்டார் இருக்கு. ரைட். ஓகே, இன்னும் அடுத்து நம்ம என்னென்ன பார்ப்போம் அப்படின்னா, அடுத்தடுத்த பிரிட்ஜ் கோர்ஸ்ல நம்ம என்னென்ன பார்ப்போம் அப்படின்னா, அடிஷன் அண்ட் சப்ட்ராக்ஷன் ஆஃப் வெக்டார்ஸ். இந்த வெக்டாரை எப்படி ஆட் பண்றது, எப்படி சப்ட்ராக்ட் பண்றது, எப்படி இன்னும் 2 கான்செப்ட் இருக்கு. எப்படி மல்டிப்ளை பண்றது, எப்படி டிவைட் பண்றது. வெக்டார்ஸை நம்ம எடுத்தோன்னே எல்லாம் போய் இது பண்ணிட்டு இருக்க முடியாது. ரைட். அப்ப இந்த வெக்டார்ஸை எப்படி ஆட் பண்றது, எப்படி சப்ட்ராக்ட் பண்றது, அதாவது அந்த பேசிக் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து பார்ப்போம். அதுக்கடுத்து ரிசல்டன்ட் வெக்டார்னு ஒண்ணு இருக்கு. ரிசல்டன்ட் வெக்டார்ங்கிறது வந்து உங்களுக்கு இப்போ 2 ஃபோர்ஸ் நான் கொடுக்குறேன்னா அந்த 2 ஃபோர்ஸோட ரிசல்ட் எப்படி போகும், அது வந்து ரிசல்டன்ட் வெக்டர் நான் அடுத்த கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்றேன், அடுத்த வீடியோல. அதுக்கப்புறம் ப்ரொஜெக்டைல் மோஷன் எப்படி இருக்கும், அதுக்கப்புறம் நியூட்டன்ஸ் லா ஆஃப் மோஷன். இதெல்லாம் வந்து அடுத்த வீடியோல ஐ வில் எக்ஸ்பிளைன் வெரி சூன். அதாவது மேபி நாளைக்கு வரலாம் இந்த வீடியோ. ஓகே, ரைட். நெக்ஸ்ட் ஜஸ்ட் வந்து நான் உங்களுக்கு ஒரு சிம்பிள் டிப்ஸ் மட்டும் சொல்றேன். அதாவது இந்த இதெல்லாம் வந்து தெளிவா வந்து படிச்சு வச்சுக்கோங்க, ஏன்னா அடுத்து டைம் கிடைக்காது, அடுத்து ஓடுறதுக்கு தான் டைம். ஓகே, இதெல்லாம் வந்து டீச் பண்றதுக்குலாம் டைம் இருக்காது. அதனால பிரிட்ஜ் கோர்ஸ்லயே இதை வந்து முடிச்சிருங்க, இல்லாட்டி கஷ்டம். ரைட். அதுக்கப்புறம் ப்ராப்ளம்ஸ் வந்து கரெக்டா உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா ஜெய் ஈஸி. போர்டு எக்ஸாம் ஈஸி தான். ஜெயியே படிக்கும்போது போர்டு எக்ஸாம் ஈஸி தான். என்ன, இதை கொஞ்சம் டிஸ்கிரிப்டிவ் மட்டும் அதிகமாக படிக்க வேண்டியதா இருக்கும் போர்டு எக்ஸாம்ல. ரைட். அதுக்கப்புறம் எதா இருந்தாலும் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு உங்க எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருக்கு, ஏன்னா குருட்டா போக்குல மனப்பாடம் பண்ணக்கூடாது. அது எப்படி வந்தது, எதுக்கு வந்தது, எதனால போட்டீங்க, இது எல்லாமே வந்து ஜஸ்ட் ஸ்டடி கேர்ஃபுல். அதுக்கப்புறம் ஆஸ்க் கொஸ்டின் அண்ட் ஸ்டே கியூரியஸ். கண்டிப்பா வந்து இது உங்களுக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். எப்போ கொஸ்டின் கேட்குறீங்களோ அப்போ யூ வில் கெட் த ஆன்சர். யூ வில் நோ, யூ வில் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட். உங்களுக்கு அந்த கான்செப்ட்ஸ் வந்து புரிய ஆரம்பிச்சிடும். ஓகே, ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு பேசிக்ஸ் மட்டும் இப்போ நான் சொல்லியிருக்கேன் பிரிட்ஜ் கோர்ஸ். இந்த பிரிட்ஜ் கோர்ஸ்ல நான் இன்னைக்கு சொன்னது எல்லாமே வந்து வெக்டார்ஸை பற்றி மட்டும் தான் சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் அடுத்தடுத்த வீடியோஸ்ல நம்ம வெரி சூன் வில் அப்லோட். இந்த கோர்ஸ் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னா, அதாவது கிரேட் 11 எப்போ ஃபுல்லா ஸ்டார்ட் பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் சாப்டர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு மே அந்த எண்ட் இருக்குல்ல 25 ஆர் 26 அந்த ரேஞ்சில் இருந்து தான் நம்ம ஃபுல் இந்த கான்செப்ட் போவோம். அது வரைக்கும் 11th அண்ட் 12th தேவையான அந்த ஃபண்டமெண்டல்ஸ் அது எல்லாமே வந்து பிரிட்ஜ் கோர்ஸ்ல நம்ம பார்ப்போம். இப்போ எப்படி இந்த வெக்டார் பார்த்தோமோ அது மாதிரி அடுத்தடுத்த இதில் பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஜஸ்ட் வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இது வந்து நான் சொல்லக்கூடாதுன்னு நினைச்சேன், பட் என்ன பண்றது. ஸோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது இன்னும் அடுத்தடுத்த வீடியோஸ்ல பார்ப்போம். அது வரைக்கும் ஸ்டே கியூரியஸ். தேங்க்யூ.